வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது AWL அக்ரி பிசினஸ், அதானி வில்மார். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய சம்மரி நான் பார்த்தேன். இவங்களுடைய சம்மரியில் பார்க்கும்போது இவங்களுக்கு இப்போ ஈடபிள் ஆயிலுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்எம்சிஜி பிஸ்னஸே ஓவராலாக கான்ட்ராக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப் சைக்கிளில் கான்ட்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சப்சிக்வெண்ட்டாக நிலைகள் ஒரு 2 வருஷத்தில் மாறுதா, இல்லாட்டி அடுத்து வரக்கூடிய வருடங்களில் மாறுதான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம், மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 318ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 277ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ செக் பண்ணும்போது இன்னும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்க்கு எடுக்கிறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், பிபிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 0.5 to 1 வரைக்கும் நமக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பீட்டா ஸ்கோர் 0.85. ஸோ இப்போ பிஇ இந்த இடத்துல கூட இருக்கிறதுனாலயே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வரும்போது நமக்கு இபிஎஸோட டிடிஎம் லெவல் எப்போ நமக்கு ஸ்ட்ரிங்க் ஆகுதோ அப்போ கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எப்போதும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் குவார்ட்டர்லியில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 12.7% குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குறைஞ்சு போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு 21%. Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபா கிட்டக்க, இவங்களுக்கு 260 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு 8 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால 0.1 இபிஎஸ் போன குவார்டரை காட்டிலும் கூட இபிஎஸ் இப்போ கரண்ட் இபிஎஸ் 1.9 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா 8.4 இருக்கு. ஸோ இப்போ இங்கே கிளியரா நம்ம பார்த்தோம்னா இந்த 3 குவார்டரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. அதனால இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் இது பண்ணா கூட நமக்கு கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.20% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 9.7% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 9.5% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் பார்த்தோம்னா 8.4 இவங்களுடைய கரண்ட் ஹோல்டிங்கா இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 22.9 இருக்கு. எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 14.1 இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 72.5, ஃபேர் பிரைஸ் 117, கரண்ட் பிரைஸ் 277.5, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.37. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ இப்போ 2.5 வரைக்கும் மேலே போகிறாங்களா, இல்லாட்டி இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இவன் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இந்த இதுலேருந்து இதோட கேப் இன்னும் 2.5 வரைக்கும் சான்சஸ் இருக்கலாம். அப்படி 2.5 வரைக்கும் இவன் மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் இதோடைய ப்ரைஸ் 292ன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து கரெக்ஷன் எடுத்தா அப்படின்னு சொன்னால் 1.5க்கு கரெக்ஷன் எடுத்தான்னா அது 175 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் ட்ரேடர்ஸ் இதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு. அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அதுக்கு கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம கன்சிடர் பண்றோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 8.4, அது ஆவரேஜ் பண்ணும்போது 2.1ன்னு வருது.
இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற 3.20 காட்டிலும் கம்மி. அப்படின்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நம்ம இதை வந்து எஸ்டிமேஷன் வந்து Q2 அண்ட் குமுலேட்டிவ் ஆவரேஜோட நம்ம கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சமாவது கூட தான் இருக்கு. 0.3 கிட்டக்க கூட தான் இருக்கு. 0.2 கிட்டக்க கூட தான் இருக்கு. ஸோ 0.2ங்கிற ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அதனால ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது. நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிட் ஆக போகிற மாதிரி தான். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இவன் வந்து கொஞ்சம் குமுலேட்டிவை காட்டிலும் 0.3 கூட இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டு ஒரு ஒரு 2 வாரம் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கரெக்ஷனு கூட லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்டாக் வந்து இது. எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே சார்ட்டில் வந்து நம்ம பிபியோட ஜோன் ஃபுல்லாக எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் R1 மீறினான்னா R1 அதுக்காக பார்க்குறோம். இப்போ பிபியோட பாட்டம் 177லேருந்து 185, பிபி 228லேருந்து 239, பிபியோட டாப் 289லேருந்து 301, R1 359லேருந்து 371. இப்போ நம்ம இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்கா கிட்டத்தட்ட 3 குவார்ட்டரா வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பிபிக்கும் பிபியோட டாப்ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான். ஈவன் நம்ம 4வது குவார்ட்டர் இருந்ததையும் சேர்த்து ஜனவரி 2025 அந்த ஜனவரி டு மார்ச் குவார்ட்டர்லையும் அப்படி கிளைம் பண்ணலாம். ஆனால் கொஞ்சமாவது கொஞ்சம் மேலே போயிருக்கிறான். பட் அப்படி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கிறாங்கிறத பார்ப்போம். இப்போ சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் நமக்கு வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான். தென் சப்சிக்வெண்ட்டாக இது மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனால கீழே வந்து கரெக்ஷன் வந்தான்னாக்க பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்கோ இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். சப்போஸ் ட்ரேடர்ஸ் வந்து எது எப்படி வேணாலும் போகட்டும், நான் மேலே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க R1 359லேருந்து 374. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.